ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யஸ்ய ஸ்ரீஹனுமான் அனுக்ரகபலாத் திர்மாம் புதிர்லீலயா லங்காம் ப்ராப்ய நிசாம்ய ராமதயிதாம் பந்த்வாவனம் ரக்ஷசா ரக்ஷாணி விநிஹத்ய விஷ்யதசகம் தத்வாபுரிம் தாம் புனः ஈர்ணாப்திஹ கவிர்யுதா யம் மனமதே தம் ராமச்சந்திரம் பஜே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஆபாதமௌலிபர்யந்தம் குருணாம் ஆக்ருதிம் ஸ்மரேத் தேன விக்னாः ப்ரணஸ்யந்தி சித்யந்தி மனோரதாः. ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல ஸ்ரீயகப்பதியான பகவான் எத்தனை ஸ்ரீ போட்டாலும் அத்தனை ஸ்ரீ என்கிற திருவுக்கு உடையவனாக இருக்கிற எம்பெருமான் அழகிரிநாத சுவாமி சுந்தரராஜ பெருமாள்னு சொல்றோம், வரதராஜ பெருமாள்னு சொல்றோம், கோட்டை பெருமாள்னு சொல்றோம். அப்படிப்பட்ட உத்தமமான நிலையில இருக்கக்கூடியதான சேலத்துக்கே ஏற்றத்தை தருகிற நம்முடைய சுந்தரவல்லி தாயார் சமேதமாய் இருந்திருக்கிற நம்முடைய பெருமாளுடைய விக்கிரகத்தினாலும் லோகத்துக்கே ஜெகத்குரு பிராணஸ்வரூபியாய் இருந்திருக்கிற பிராணேஸ்வரன் பிராணபூதன் ஸ்ரீபதி ஸ்ரீமன் நாராயணனுடைய ராமபக்தன் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய தங்க கவச்ச சாத்துப்படி அப்படி ஒரு பரமானுக்கிரகத்தை இன்னைக்கு இங்கே தரிசனம் பண்ணி ராமன் அப்படிங்கிற பெயர் இருக்கு, அதுக்கு இணையானது லோகத்திலேயே இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமாவளி. அந்த 1000 நாமாவளியை சொன்னால் என்ன பலனோ அந்த பலன் ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னால் கிடைத்துவிடும். ஒரு முறை கைலாசத்திலே பார்வதி பரமேஸ்வரால் உட்கார்ந்து இருக்கா. அப்ப பார்வதி கேட்கிறா, சுவாமி சிவனே, எந்த ஒரு நாமத்தை சொன்னால் எல்லா நாமாவளிகளையும் சொன்ன புண்ணிய பலன் வரும்? என்ன ஜனங்களால் பீஷ்மர் சொன்ன 1000 நாமாவளியை நாவில ஸ்பஷ்டமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம புரோனாலஜி சிஸ்டத்தின்படி சொல்ல முடியாதே. ஜனங்கள் எளிமையா இருக்காளே, எளிமையான நாமம் எது, திறமையான நாமம் எது, சுருக்கமான நாமம் எது, அதிக பலன் தரும் நாமம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்வதி கேட்கிறார். இது புராணத்தில் இருக்கு, புராணாந்தரத்தில் இதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கு. பார்வதியானவள் கேட்கிறா பரமேஸ்வரனை பார்த்து, எனக்கு நீங்க சொல்லுங்க, கணவனே குரு, ஒரு ஆணுக்கு தன்னுடைய அப்பா தான் குரு, முதல் குரு அப்பா தான். அவர் எப்படியானா இருக்கட்டும், ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆணுக்கு தன்னுடைய தந்தையே முதல் குரு. அவர் தான் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றவர், புரோகிதர் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறவர், அவ்வளவுதான். அப்பா தான் குரு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு யார் குருன்னா கல்யாணம் ஆகிற வரையிலும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் குரு.
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் தான் குரு. அதனால பார்வதி பரமேஸ்வரனிடத்துல கேட்கிறார், சொர்ணாம்பிகை சுகவனேஸ்வரனிடத்துல கேட்கிறார், கேதோபாயே நலபுனேன, ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லுங்கன்னா. அதுக்குதான் இவர் சொன்னார், ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ராமநாம வரானனே ஓம் நம இதி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ற. ராமா ரெண்டே ரெண்டு எழுத்து, ராயந்து நொடிதரே ரட்சணை மாடுவா. ரான்னு சொன்னாலே ராரா கூட்ட மாதிரி ஆயிடுச்சு. பகவானை வாவென்று அழைத்தது போல ரா மா ராமா. அத தியாகையர் எத்தனை பாட்டு பாடியிருக்கார். ஓ ராமதி நாமம் எந்த ருச்சிரா ராமா, எந்த ருச்சிரா ராமா, ஓ ராமதி நாமம். அந்த ராமநாமம் அவ்வளவு டேஸ்ட். புளியோதரை டேஸ்டா, ராமநாமம் டேஸ்டா? புளியோதரை 2 நாள்ல கெட்டு போயிடும். ராமநாமம் எப்போதுமே 2 கல்பமானாலும் கெடாது. சில பேருக்கு புளியோதரை ஒத்து வராது, கொஞ்சம் உப்பு கம்மியும்பா, இல்ல காரம் தூக்கல்பா. குறை சொல்றதுக்கு நாம ரெடியா இருக்கோம், ஆனா ராமநாமத்தை குறையே சொல்ல முடியாது. ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம் தாபசமு ஜெயக. யூ டோன்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறார் தியாகையர் சொல்றார். ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம் தாபசமு ஜெயக. லேட் பண்ணாதே, உடனே சொல்லு, ராமா 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 அப்படின்னு சொல்லு. புரந்தரதாசர் கன்னடத்தில் சொல்றார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரே விட்டல நாம துப்பவ கலிசி பாயி சப்பரிசீரோ. ராமநாமங்கிறது பாயசம் அப்படிங்கிற, ராமநாமங்கிற பாயசத்தை சாப்பிடுங்க. அந்த ராமநாமத்துல கிருஷ்ணநாமம் தான் இனிப்பா இருக்கு. விட்டல 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 பாண்டுரங்காங்கிறது தான் அதன் கலவையா இருக்கு. எல்லாம் எடுத்து அப்படி வாயில சாப்பிடுங்கிறார் புரந்தரதாசர். பத்ராச்சல ராமதாசன் ஒருத்தர் உள்ளார். அடியேன் பத்ராச்சலம் என் தாயாரை கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். திவ்யமான க்ஷேத்திரம். இந்தியால ராமனுக்கு இருக்கிற க்ஷேத்திரத்தில அயோத்திக்கு அடுத்தது பத்ராச்சலம் தான். அந்த ஒரு கோவில் கர்ப்பகிரகத்தை பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் வச்சிருப்பான். மற்ற கோவில் எல்லாம் கலசம் தான் வச்சிருக்கும். பத்ராச்சலம் கோவில்ல கர்ப்பகிரகத்தினுடைய உச்சியில சுதர்சன சக்கரம் வச்சிருப்பா, அப்படி நேரா வச்சிருப்பா. ஆனா நீங்க 360 டிகிரி எங்க போய் நின்னாலும் உங்களை பார்க்கிற மாதிரியே இருக்கு. அதுதான் அந்த கலையின் ஆனந்தம், பகவானினுடைய அனுகிரகம். அந்த பத்ராச்சலத்திலே பத்ராச்சல ராமதாசன் ஒரு உத்தமமான பக்தர் வாழ்ந்தார். அவர் சொல்றார், சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி. சீதாதேவி எனக்கு அம்மா, ஸ்ரீராமன் தான் எனக்கு அப்பா. எனவே எனக்கு எந்த விதமான பயமும் இல்லைங்கிறார். சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி. இதையே கன்னடத்தில் பாடியிருக்கா. ராமனே ತಂದೆಯು ಲಕ್ಷ್ಮಣ ಅಣ್ಣನು ನಮಗೆಲ್ಲ ಅಗ್ರಜರಾಗಿರೆ ಭವ ಭಯವೆನಿಪದು ನಮಗಿಲ್ಲ. ಹನುಮನೆ ರಕ್ಷಕ ಹನುಮನೆ ಶಿಕ್ಷಕ ಹನುಮನಿರಲು ನಮಗೇನು ಭಯ. ஹனுமனே ரட்சகன், ஹனுமனே சிக்ஷகன்,
ஹனுமான் இருக்கும் போது என்ன பயம் அப்படின்னு கேட்கிறான். எனவே இங்க மொழி ஒரு தடையே இல்லை. இந்த மொழியை பற்றி பேசி என் மொழிதான் உயர்வு என்று சொல்லி மற்ற மொழிகளை நிந்தித்து நான் தான் வசத்தின்னு சொல்வது பக்தனுடைய லட்சணமே கிடையாது. எந்த மொழியா இருந்தால் என்ன? ஊமை எப்படி சொல்லுவான்? தான் சொல்லுவான். செவிடனுக்கு என்ன கேட்கும்? அவனும் பக்தி பண்ணுவான். இந்த புலன்கள் எல்லாம் நல்லதுக்காக பயன்படணுமே ஒழிய கமெண்ட் அடிக்கிறதுக்காக பயன்படக்கூடாது. ஜனங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. பக்திங்கிறது எப்படி இருக்கு? ஒரு 10 பாட்டை படிக்க வேண்டியது, கொஞ்சம் பொங்கல் வாங்க வேண்டியது, வீட்டுக்கு போய் டெய்லி டியூட்டி பார்க்க வேண்டியது, அப்படி போயிடுத்து. அந்த காலத்துல மைக் இல்லாம உபன்யாசம் பண்ண காலத்துல கூட எதிரில் 300 பேர் உட்காருவாங்க. அந்த உபன்யாசத்துக்கு அவ்வளவு தகுதி இருக்கு. ஒரு நாள் பூராவும் தியான யோகம் பண்ணினா என்ன புண்ணியம் வருமோ அது 10 நிமிஷம் உபன்யாசம் கேட்டா வந்துடும். மிகுந்த புண்ணியத்தை தருவது என்ன? சிரவணமனகானந்தவீவது. உலகத்திலேயே செல்வத்து செல்வம் செவி செல்வம். பின்ன பொங்கல் கொடுக்கிறது, பூ கொடுக்கிறது, புஸ்தகத்தை வச்சு படிக்கிறது, பாத யாத்திரை போறது, இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன் எது? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற போதோம்னா எனக்கு கூட செகண்ட் பிரைஸ் தான். சொல்றவனுக்கு செகண்ட் பிரைஸ், கேட்கிறவனுக்கு முதல் பரிசு. கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும் தானே கிறிஸ்து சொன்னார். தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப கேட்கணுங்கிறார். இந்த மற்ற எல்லா புலன்களும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா வலிக்கும். ஆனா உடம்புல கேட்டா வேலை செஞ்சா வலிக்காத ஒரு இடம், புண்ணியத்தை அப்படியே தரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த செவி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அதனாலதான் எங்கெல்லாம் பகவான் ஸ்ரீராமனுடைய புகழ் பாடப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் வந்துள்ளார். நான் சத்தியமா நம்புறேன், இந்த மண்டபத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்திலே ஆஞ்சநேயர் மாறு வேடத்திலே ஒரு சிறு பூச்சியின் உருவத்திலோ புழுவின் உருவத்திலோ மனிதனின் உருவத்திலோ ஏதோ ஒரு தோற்றத்திலே ஆஞ்சநேயர் உட்கார்ந்து ராமநாமம் கேட்கிறார். அதனாலதான் அவருக்கு முதல்ல ஒரு சீட்டு நாங்க நினைச்சுப்போம். இந்த மேடையில குருநாதன் ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து இருக்கா, ஆஹா நமக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சுடுத்து. பாடுவது ராமனை, ஆசி தருவது ஆஞ்சநேயர். என்ன டைரக்டா கடவுள் அனுகிரகிக்க மாட்டார், குரு மூலமா தான் கொடுப்பார். குரு பக்தி ரொம்ப வசதியா இருக்கணும். அந்த குரு பக்தி இருந்து கொடுத்தையாதான் அதுக்கு இணையா லோகத்துல ஒண்ணுமே இல்லை. குருவின குலாம துறக்குவதன முகுதி. குருவின் மூலமாகத்தான் தெய்வத்தை அடைய முடியும். அது நான் அல்ல, இதுவரையிலும் குரு பரம்பரையிலே வந்திருக்கிற அத்தனை குருநாதர்களும் தங்களுடைய குருவின் அருளினாலே தான் ஞானத்தை பெற்றிருக்கிறார். அந்த குரு அனுகிரகம் இருக்கணும். அதனாலதான் ஆஞ்சநேயர் ஜெகத்குரு. நமக்கு மட்டுமல்ல, சகல பிராணிகளுக்கும் குருநாதர் யாருன்னா ஆஞ்சநேயர். ராமனும் ஆஞ்சநேயனும் எங்க சந்திச்சுண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்துல ஆரம்பத்துல ஆரம்பிச்சு வனவாசம் பூராவும் சொல்லி கிருஷ்ணிந்தா காண்டத்துக்குள்ள கொண்டு வந்தவர்களுக்கு 5 நாள் வேணும். 3 மணி நேரம் சொன்னாதான் ஏதோ டச் பண்ண முடியும். நல்லா டைரக்டா சொல்லிவிடுறேன். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தை என்கிற பகுதியில ரிஷ்யமுக பர்வதம் என்கிற மலைச்சிகரத்தின் அடிவாரத்திலே சீதையை தேடி வருகிறார் ஸ்ரீராமன். இத அந்த மலை உச்சியின் குகையில இருந்து ஒரு குரங்கு பார்த்தது. யார்? சுக்ரீவன். சுக்ரீவன்கிறவன் பார்க்கிறான். அவன் தான் வானர ராஜா, இப்ப டம்மி ராஜா. அங்கே வாலிதான் அரசாண்டு கொண்டிருக்கிறான் கிஷ்கிந்தையை. வாலியும் சுக்ரீவனும் ரட்ட பிறவி. வாலி சுக்ரீவனை அடிச்சு துரத்தி விட்டான். உசுருக்கு பயந்து இந்த புகையில படுத்து வசிச்சுட்டு இருக்கான் சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் மேல இருந்து கீழே பார்த்தான். யாரோ 2 மானிடர்கள்
மரமுனி தாங்கி ஜடை முடி தாங்கி கண்களிலே சோகத்துடன் செப்பே கோபத்துடன் ஏதோ ஒரு பொருளை தேடுவது போல் வருகிறார்களே, இவர்கள் வாலியடி பித்தாகிறோ? ஏன்னா வாலி இங்கே வரமாட்டான், அவனுக்கு ஒரு சாபம். இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வாலி வரக்கூடாது. அதனால ஒரு உளவுத்துறையா அனுப்பிச்சிருக்காரோ யாரோ 2 பேர் மானுட உருவிலே வருகிறார்களே, யார் இவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. சில பேருக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் தெரிஞ்சுக்கணும் சார். தெரிஞ்சு என்ன லாபம் சார்? தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்படி சொல்றவா மனுஷா எல்லாம் நிறைய பேர் உண்டு. இந்த சுக்ரீவனுக்கும் இதே குணம். அப்படியே பார்க்கலாம், இந்த 2 பேர் யார், 2 பேர் யார், 2 பேர் யார், பைத்தியம் முடிக்கணும் போல் இருக்கு. யாருக்கு? அதுவனை கூப்பிடுங்கள்னா 2 குரங்கு போய் ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னா, உங்களை ராஜா கூப்பிடுறாரு. ஆஞ்சநேயர் பொறுத்தளவில் ஆஞ்சநேயருக்கு அந்த வம்சத்தின் குரங்கு இனத்தின் அரசன் சுக்ரீவன் தான், தலைவன் அல்ல, அரசன் சுக்ரீவன். இவர் அமைச்சர். அமைச்சர் அரசனுக்கு கட்டுப்படணும். அதனால வந்தார். நமஸ்காரம், வாங்கோ. என்ன ரொம்ப விசாரமா இருக்க? கண்ணுல பயம் தெரியறதே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அங்க பாருங்க, கீழே 2 பேர் வர்றா, மானுட வடிவத்தில் இருக்கா. 2 பேரும் தனுசு பிடிச்சுட்டு இருக்கா. அம்புராத்தூரில அம்பு இருக்கு, எதையோ தேடுறா. நீங்க போய் அவ யாரு என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சீக்கிரமா எனக்கு வந்து சொல்லுங்க. ஆஞ்சநேயர் நவவியாகரண பண்டிதர், சூரிய நாராயணனுடைய சிஷ்யர். சூரியனுடைய சிஷ்யர் அல்ல, சூரிய நாராயணனுடைய சிஷ்யர். ஜேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சன்னிஷ்டவான் கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்யவபு. சூரிய நாராயண ஸ்லோகம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிற ஸ்லோகம். அந்த சூரிய நாராயணனுடைய சிஷ்யன் ஆஞ்சநேயர். சூரியன் நேரா வந்தா இவர் பின்பக்கமாகவே பறந்து பல 100 ஆண்டுகள் நவவியாக்கரணமும், வியாக்கரணம்னா லிட்ரேச்சர், மொழி இலக்கணம், நவ இலக்கணங்களை கற்றுக்கொண்டவர் ஆஞ்சநேயர். மகா பண்டிதன். அஞ்சனேய மதிபாடலாரணம் கஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பரிஜாத கருமூலவாசினம் பவயாமி பவமானநந்தனம். ஆஞ்சநேயம் அதிபாடலாரணம். கேசரிங்கிற வானர வீரனுக்கும் அஞ்சனா தேவிங்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர். அவர் சிவனுக்கு பிறந்தவர் அல்ல. இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு தப்பு தப்பா சொல்லக்கூடாது. இந்த சைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வேண்டுமென்றே வைணவத்தின் தன்மையை குறைக்கணுங்கிறதுக்காக சிவனின் புத்திரர் ஆஞ்சநேயர்னு ரெக்கார்டே பண்ணிட்டான். தயவு செய்து அப்படி ஏதாவது இருந்தால் உங்க நெஞ்சில் இருந்து அதை அழிச்சிடுங்க. சிவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா வருமானத்துக்கு எல்லா சிவன் கோயிலையும் ஆஞ்சநேயர் வச்சிருக்காங்க. ஆஞ்சநேயர் வைஷ்ணவர். அவருக்கு பெருமாள் ஒருத்தர் தான் எஜமானர். வாயு தேவர்னு சொல்லக்கூடிய ஒரு தேவர், பிரம்மாவின் ஸ்தானத்திலே இருப்பவர், பகவானுடைய வலது தொடையிலே அமர்ந்திருப்பவர். அந்த வாயு தேவர் தன்னுடைய வீரியத்தை ஒரு கனியிலே வைத்து இந்த கேசரிக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறார். அதை அஞ்சனா தேவி உண்டுகிறாள். வாயு பகவானே ஆஞ்சநேயரா பிறக்கிறார். இங்க சிவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சம்பந்தம் இல்லை. அஞ்சனானந்தனம் வீரம் ஜனகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷரந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். ஆஞ்சநேயர் சோகத்தை நாசம் பண்றவர். அவர் பிறக்கிற போதே சூரியனை ஒரு கனின்னு நினைச்சு பிடிக்க போனார். அப்புறம்தான் சூரிய நாராயணன் அனுகிரகம் பண்ணி
குழந்தாய், நீ சிரஞ்சீவி, உனக்கு மரணம் இல்லை. இந்த கல்பம் முடிந்தவுடனே நீ சதுர்முக பிரம்மாவாக பதவியேற்க போகிறாய். இப்ப இருக்கிற நான்முகன் ரிட்டையர்ட் ஆயிடுவார், மோட்சத்துக்கு போயிடுவார். அடுத்த கல்பத்தில் இப்ப இருக்கிற ஆஞ்சநேயர் சதுர்முகம் பிரம்மாங்கிற பதவிக்கு வந்துடுவார். இதை கம்பன் சொல்லுகின்றான், விரிஞ்சன் நாடு உறிஞ்சிய வீரன். இப்ப நாங்கள்லாம் எப்படின்னா எங்க சொந்த கருத்தே சொல்ல மாட்டோம். நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு துளி தப்பு கண்டுபிடிக்க முடியாது. கேஸ் போட்டா நான் தான் ஜெயிப்பேன். ஒரே ஒரு துளி தப்பு வராது. ஏன்னா பிரமாணங்கள் இருக்கு. நிறைய பேர் கற்பனையா சொற்பொழிவு பண்றான், ஜோக் அடிக்கிறான், சப நிறைஞ்சிருக்கு. இந்த யூடியூப்ல எத்தனை பார்க்கிறோம். டைம் வேஸ்ட். ஏதோ சொல்றான், நல்லா பேச வருதுங்கிறதுக்காக எதையோ சொல்றான். இப்படியெல்லாம் சொல்லப்படாது. பிரமாணம் இருக்கணும், அத்தாரிட்டி, சாட்சி இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், ஞானிகள் அந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டு இருக்க வேண்டும். கம்பன் சொல்றான், ஆஞ்சநேயர் யார் என்று கேட்டால் விரிஞ்சன் நாடு உறிஞ்சிய வீரன். விரிஞ்சன்னா பிரம்மா. தமிழ் இலக்கண நிகண்டு பாருங்கள். அந்த பிரம்மாவின் பதவியை தனதாக்கி கொண்டவன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயரை கூப்பிட்டு இந்த சுக்ரீவன் சொல்றான், கொஞ்சம் கீழே போய் அந்த வர்ற 2 பேரும் யாருன்னு பார்த்துக்குவான். அவருடைய படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அடுத்த பிறவியில் நான்முகனாகவே ஆகப்போகிறவருக்கும் இருக்கும் தத்துவ இலக்கணத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ இந்த பிறவியில சுக்ரீவன் ராஜாங்கிறதுனால போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஆஞ்சநேயர் மகா சமர்த்தன். அந்த குகையை விட்டு வெளியே வந்த உடனே வயசான ஒரு மானுஷ பிரம்மச்சாரி வேஷத்தை தெரிஞ்சுக்கிறார். ரொம்ப வயசான வேஷம், அதுல பிரம்மச்சாரி வேஷம், கட்டு குடுமி, 12 நாமம், அழகான பூநூல், நல்ல வெள்ளை வஸ்திரம், நடுநெடுங்கிய படிவான உடம்பு. அப்படி மரத்துக்கு மரம் முதல்ல மறைவா நின்று பார்க்கிறார். வர்ற 2 பேரையும் அளக்கிறார். எப்படி அளக்கிறார்? தனது ஞானம் கொண்டு அளக்கிறார். வெறும் கண் கொண்டு அளக்கவில்லை. கண்ணால் கண்டு புலன்களை வசப்படுத்தி தன்னுடைய ஞானத்தாலே அளக்கிறார். கொஞ்ச நேரம் அளந்தாச்சு. இப்ப எதிரில் போய் நிற்கிறார். அப்படி பணிவோட நிற்கிறார், ஒன்றும் பேசல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்று இருக்கார். அப்ப ராமன் பேசுகிறார். இதுவரையிலும் சீதை காணாமல் போனதிலிருந்து புலம்பிக் கொண்டே இருந்தவனாகிய ஸ்ரீராமன் புலம்புகின்றான். என்னன்னு புலம்புறான்? அப்பா லக்ஷ்மணா, நம்ம எதிரில் ஒருத்தன் அப்படி வந்து நிற்கிறான் பார். அவன் எப்படி இருக்கான்? இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றித்தந்தே. யார்கள் இச்சொல்லின் செல்வன் வில்லாதோல் இளைய வீரே, விரிஞனோ விடை வல்லாதோ, விரிஞனோ விடை வல்லாதோ. இந்த வந்து நின்று பணிவா 2 நிமிஷம் மௌனமாயிருந்த அனுமன் பேச ஆரம்பித்தான். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களுடைய தோளை பார்த்தால் அரச வம்சம் போல் தெரிகிறதே. கிடமெடுத்த தோள்கள் போருக்கு தயாராக உள்ளனவே. உங்கள் கண்கள் ஏதோ தொலைக்கக்கூடாத பொருளை தொலைத்துவிட்டு தேடுவது போல் இருக்கிறதே. சாமுத்ரிகா லட்சணங்களை பார்த்தால் உயர்ந்த குலம், உயர்ந்த பதவி, மேம்பட்டவர்கள் போல் தெரிகிறதே. கால்களை கண்டால் பல வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கிற திருப்பாதங்களாக தெரிகிறதேன்னு ஒரு 2 நிமிஷம் பேசினார் ஆஞ்சநேயர். அதுக்கு ராமன் பதில் சொல்றான், அப்பா லக்ஷ்மணா,
இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றிக்கன்றே யார் கொல்லி சொல்லின் செல்வன் விரிஞனோ விடை வல்லானோ. அப்பா லட்சுமணா, இந்த உலகத்துல எத்தனை வேதம் இருக்கோ அத்தனை வேதங்களையும் கற்றவனை நன்கு பார். பிராமண வேஷத்துல நிற்கிறாரே, இந்த வானரத்தை பார். வந்திருக்கிறது இவர் பிராமண வேஷத்துல மனுஷ வேஷத்தில் இருக்கார். ஆனால் ராமன் சொல்லுகிறான், என் கண்ணுக்கு வானரம் தெரிகிறது, இவன் கல்லாத கலையே இல்லை, வேத கடலை அருந்திய ஒரே இவன் தான். வேதம் முழுவதையும் கற்றவன் இவன் ஒப்பந்தான். வேத கடலுமே எனும் காட்சி, அதுதான் சாட்சி. இவன் சொல்லாலே தோன்றித்தந்தே. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் இவன் பேசினானே, நம்மளை ஹூ ஆர் யூன்னு கேட்காம ரொம்ப திறமையா தான் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ இவனுக்கு தெரியும். யாருக்கோ சொல்றதுக்காக இவன் கேட்டானே, இவனுக்கு ஞானத்தினாலே நான் யார் நீ யார் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த ராமாயணம் என்கிற நாடகத்துக்காக அங்கிருந்து ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கானே, அவனுக்கு போய் சொல்லணுங்கிறதுக்காக, யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், அரசர்களைப் போல் இருக்கிறீர்களே, நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு தெரிகிறதே, இழக்கக்கூடாதவை இழந்து விட்டது போல் தெரிகிறதே என்று அற்புதமான வார்த்தைகளால் அப்படி மணிமணியா பேசியிருக்கானே இந்த ஆஞ்சநேயன். விஷயத்தை வாங்கணும் இல்லையா? அதனால ஆஞ்சநேயர் வந்து கஜகஜகஜகஜான்னு கொச்சையா எதுவும் கேட்கல, சிம்பிளா கேட்கிற. அதுக்கு ராமன் பட்டம் கொடுக்கிறான். கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி இவன் சொல்லாலே பொந்திக்கந்தே யார் சொல்லின் செல்வன். ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் என்கிற தலைப்பை கொடுத்தது ஸ்ரீராமன். சில பேர் சொல்லின் செல்வன் பத்திரிகையில போட்டுக்குவான். எனக்கு கூட கொடுத்தா, நான் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா சொல்லின் செல்வன்கிற பட்டம் ஆஞ்சநேயருடையது. வேற எந்த பட்டம் வேணாலும் கொடுங்க, போட்டுக்கிறேன். சொல்லின் செல்வன்கிற பட்டம் ஆஞ்சநேயருக்கு உள்ளது. இந்த ஆஞ்சநேயருக்கு உரிய ஒரு பட்டத்தை இறைவன் தந்ததை நாம் சாதாரண மனுஷன் போட்டுக்கலாமா? ஆஃப்டர் ஆல் we are only for human being. என்ன பண்றோம் நாம? நமக்கு பசி இருக்கு, தூக்கம் இருக்கு, வலி இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லா தொந்தரவும் இருக்கு நமக்கு இந்த மானுட உடம்பில. ஆஞ்சநேயர் தேவாதி தேவர், பிராண தேவர், அவதார புருஷர், சாட்சாத் வாயு பகவான். அதனால அவரை பார்த்து ராமன் சொல்றான், அந்த வானர வடிவத்தை கண்டாயா, குடுமியில் மணியை கண்டாயா, வேத முப்புதி நூலை கண்டாயா, பச்சை இடைக்கச்சையை கண்டாயா, சிகப்பு வஸ்திர தாரணத்தை பார்த்தாயா, அழகான துளசி மாலையை கண்டாயா, பொண்டரீகமாகிற 12 உயர்ந்த நீண்ட நாமங்களை கண்டாயா, முகத்தில் தவத்தின் அழகினை கண்டாயா, பணிவினை கண்டாயா. ஒரு ஆத்மா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 32 லட்சணம் சொல்றது சாமுத்திரிகா லட்சணம். அந்த 32 லட்சணமும் இருக்கிற ஒரே ஜீவனை இப்பொழுது நான் பார்க்கிறேன் லக்ஷ்மணா அப்படின்னு. அடுத்த நிமிஷம் ஆஞ்சநேயர் ராமர் காலில் விழுந்துட்டார். ஏன் இதுக்கு முன்னாடி விழுகல? அதுக்கு காரணம் இருக்கு. பார்த்த உடனே ஏன் நமஸ்காரம் பண்ணல? காரணம் இருக்கு. அவ அம்மா சொல்லி இருந்தா, அஞ்சனா தேவி, ஆஞ்சநேயா, ஹனுமனே, மாருதியே, பின்னொரு நாளில் எப்போதாவது நீ மாறுவேடம் தாங்கி உன்னை நீ மறைத்துக் கொண்டு உன்னை யாருமே நான் உள்பட கண்டறிய முடியாத மாறுவேடத்தில் நீ அழிக்கும் போது உன்னுடைய நிஜஸ்வரூபத்தை, ஞானஸ்வரூபத்தை, தேஜோமயமான உன்னுடைய விக்கிரக ரூபமாயிருக்கிற வடிவத்தை எவன் ஒருவன் உன்னை நன்கு ஆளுமையோடு கண்டு உணர்ந்து தெளிந்து உன்
உன்னை சொல்லுவானோ எப்பொழுது அப்படி உரைக்கின்ற ஒருவனை பார்த்தவுடன் ஆஹா, இவனே நம் தலைவன், எஜமானன், பகவான், நம் பதி, நமக்கு இந்த பிறவையிலே அனுகிரகிக்க வந்த நாயகன் என்று உன் மனம் சொல்லுகிறதோ அப்பொழுது நீ அவனை சரணாகதி அடைந்துவிடு. ஆஞ்சநேயர் இப்ப ராமனை பார்த்தார், ராமனுடைய சொற்களை கேட்டார், தன்னுடைய மாறு வேடத்தையும் நீக்கி தன்னை வர்ணிக்கின்ற ராமனை பார்த்தார். அவன் அழகிலே மயங்கினார். தன்னுடைய நாயகன் இவன்தான், என் தாய் அன்றென்றோ ஒரு நாள் சொன்னது இன்று பலித்ததே என்று சொல்லி நடையின் நின்று உயர் நாயகனாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்திலே விழுந்து ராமான் கத்தினார். ரமநாமமு ஜன்ம ரட்சக மந்திரம், ரமநாமமு ஜன்ம ரட்சக மந்திரம், தாமசமு ஜெயகா. இந்த ராமநாமத்தை சொன்ன என்ன? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. என்ன கொடுக்கும்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தினம் கொடுக்கும். அதுக்கு இன்னொரு பாடலை பாடுகிறார். கம்பன் சொல்றார், நாடிய பொருள் கை கூடும், வாட் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூங்கிற மாதிரி சொல்றார். நாடிய பொருள் கை கூடும், ஞானமும் புகழும் உண்டா. நாடிய பொருள் கை கூடும், வேற எது கிடைச்சா என்ன? ஞானம் கிடைக்கணும். ஞானமும் புகழும் உண்டா. வீடியல் வழியதாக்கும் வெறியம் கமலை நோக்கு, நீடிய அரக்கர் சேனை இருபட்டழிய வாகை, சூடிய சிலை ராமன் தொல்வழி கூறுவார்க்கே. அந்த ராமனின் பெருமையை சொல்பவர்களுக்கு இத்தனையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். இவர் ஆஞ்சநேயர் ராமதாஸ் அப்படின்னு ஆயிட்டார். ஆஞ்சநேயர் இவருக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தார். எப்பொழுது என் தலைவன், என் தாய் சொன்ன தலைவன் வருவான், அவனை சரணாகதி அடைந்து அவனுக்கு சேவகம் செய்து ஞானத்தையும் புகழையும் அடைந்து அவனுக்கு தாசனாக இருப்போம்னு சொல்லி காத்துட்டு இருந்தாரே அந்த ஹனுமான். ஹனுன்னா தாடை, ஹனுன்னா தாடை. தாடை நீண்டு போச்சு. இந்திரன் வஜ்ராயுதத்தால அடிச்சான். அவனுக்கு தெரியாது இவர் வாயுதேவர், பிராணதேவர், நம்மளை விட 100,000 கோடி இந்திரன்களுக்கும் தலைவர். அவர் நினைச்சார்னா இந்திரனை பொடி பொடியாக்க முடியும்னு இந்த இந்திரனுக்கு தெரியாம குழந்தைன்னு நினைச்சு வஜ்ராயுதத்தில் அடிச்சுட்டான். இவர் 1000 சிகரம் கொண்ட மலை மீதிலிருந்து கீழே விழுகிறார். தாடை நீண்டு போச்சு. ஆஞ்சநேயருக்கு தாடை நீண்டு இருக்கு. ஹனு என்கிற தாடை நீண்டதாலே அவருக்கு ஹனுமான். அதை தமிழ்ல நாம அனுமான்கிறோம். அது என்னமோ பண்ணிட்டு போங்க. ஒரிஜினலி ஹெச் சவுண்ட் ஹனுமான். ஆனா இது மேலோட்டமான அர்த்தம். உண்மையான அர்த்தம் எது? வாட் இஸ் மீன் பை ஹனுமான்? இட் மீன்ஸ் ஹனுனா ஞானம். ஹனுனா ஞானம். ஹனுமான் அப்படின்னா ஞானத்தால் நீண்டவன். அவருக்கு மேல ஞானி கிடையாது. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இன்னும் 1 கோடி வருஷங்கள் ஆனாலும் சரி, ஆஞ்சநேயருக்கு நிகரான ஞானி. அடுத்தது மகாலட்சுமி தான். மகாலட்சுமிக்கு பிறகு பெருமாள் தான். ஞானஜ்ஞேய விஷயத்தாது தற்காரணார்த்தம் செய்வன் நாராயணான்னு நாராயண சப்தார்த்தம். ஒருத்தர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவர் மேல நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். முதல்ல ஆஞ்சநேயர்னா யார்? எவ்வளவு சக்தி உள்ளவர், எவ்வளவு பெரிய தேவதை, அவருக்கு இருக்கிற மகத்துவம் என்ன? சகல உபநிடத வேதங்களும் இதிகாசங்களும் ஏன் ஆஞ்சநேயரை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது தெரியணும் இல்லையா? பவமானா ஜெகத பிராணா சங்கரூஷணா பவபயஹரணா தகன 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 பவமான பவமான பவமான. இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிரதி மாதம் விசேஷ பூஜை. அடியேன் இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 6:30 மணிக்குள்ள இங்க இருக்கணுமே பண்ணிட்டு
சுவாதி நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு தங்க கவச சாத்துபடி அங்கிருந்து நேரம் வந்து, ஓஹோ தங்க கவசமா, இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு பேர் பக்தியா? வேடிக்கை காண்பது பக்தியா? 2 நிமிஷம் நிற்கணும். மனமுருகி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றலும் கண்ணீர் அகனால் வரைந்து நந்தினியே ஞான நடத்தரசே அஞ்சனேயா அஞ்சலி புத்ரா கேசரி புத்ரா சுக்ரீவனுடைய அமைச்சனே விஸ்வமுக பர்வதம் விந்தவரே கிருஷ்ணந்தையின் நாயகரே வானர சிரேஷ்டரே சுந்தர காண்டத்தின் நாயகரே சுந்தரீக்கு சுந்தரான்னு சொல்லி அவருடைய நாமாவளிகளை எல்லாம் சொல்லி பீமாய பீம பராக்கிரமாய மகாபலாய தீஷ்ணாய தீர்க்கதம்ஷ்டாய பகுபராக்கிரமாய புவீர தீர பராக்கிரம ஆஞ்சநேய சத்குரு மகராஜிக்கு ஜெய் அப்படி மனமுருகி அந்த ஆஞ்சநேயர் கதையை எங்கெல்லாம் படித்தமோ எங்கெல்லாம் கேட்டமோ அதை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த ஆஞ்சநேயருடைய அழகையும் பெருகி ஆஞ்சநேயருடைய அறிவையும் பெருகி ஆஞ்சநேயருடைய ஞானத்தை வியந்து ஆஞ்சநேயருடைய பணி. ஆஞ்சநேயர் பாருங்கோ எல்லார் கோயிலையும் கை கூப்பி நிற்கிறார். நாம் அடிக்கிற மணியில கூட கை கூப்பி நிற்கிறார். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிற வள்ளுவருடைய திருக்குறளை நமக்கு முதலிலே செயலிலே நிரூபித்து காட்டியவர் ஆஞ்சநேயர். பணிவை அவரிடத்திலே தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவில்லாதவனிடத்திலே என்ன இருக்க போறது? எல்லாம் இருக்கு, தவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பணிவில்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினாலே கூடவே இருந்தார். 4 மாதம் கார்காலம் முடிந்த உடனே சீதாதேவியை தேட அனுப்புற போது தென் திசைக்கு சில பேர் போறார். ஜாம்பவான், அங்கதன், நீலன், இவர்களோடு ஆஞ்சநேயர். ஏன் அவங்க பேரெல்லாம் முதல்ல சொன்னா இப்ப வானர வீரர்களா கேட்டகரி வைஸ் போட்டுட்டான். ஆனா ஆஞ்சநேயரை ராமன் தனியா கூப்பிட்டான். ஆஞ்சநேயர் ராமனுக்காக சீதாதேவியை நோக்கி தென்னிலங்கை நோக்கி போகிறார். அப்ப கூப்பிட்டு ராமன் தன் கை விரல் மோதிரத்தை அடையாளமாக கொடுத்து சீதாதேவியினுடைய அழகை வர்ணித்து, எந்த ஒரு கணவனும் தன் மனைவியின் அழகை பிற மனிதனிடத்தில் கூறக்கூடாது. ஆனா ஆஞ்சநேயர் மகன், தன் தாசன், தன் சிஷ்யன், அதனால எல்லா அடையாளமும் சொல்லி இந்த மோதிரத்தை கொடுப்பார்னு சொல்லி அவரும் வாங்கி இடுப்புல செருகி பத்திரமா வச்சிருந்தார். கண்ணுல ஒத்திண்டார். இது என்ன அம்மாவோடதுன்னு நினைச்சிருந்தார். இந்த ஜெகன்மாதா ஸ்ரீதேவி பூதேவி நாயகியா இருந்திருக்கிற அந்த மகா துர்கையினுடைய அணிகலன் அப்படின்னு நினைச்சிருந்து இடுப்புல வச்சிருந்தார். பத்திரமா இடைக்கச்சையில வச்சிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ராமாயணம் நடக்கிறது. தெற்கு திசைக்கு போனா எங்க தேடியும் கிடைக்கல, இலத்வாரத்தில் கிடைக்கல. சுயம் பிரபை சொன்னா ஆஞ்சநேயனை நம்புங்கோ, அவன் தான் பார்த்து வருவான்னா. வெளியே வந்தா மகேந்திர பர்வதத்தின் மேலே ஏறி நின்று அது நாள் வரையிலும் சாதாரண குரங்காக ஆரடி உருவம் உடையவராக பணிவுடன் கைகூப்பியவாறே இருந்தவராக கை கிடைக்கிற போதெல்லாம் தனியா உட்கார்ந்து ஜபம் தியானம் பண்றவராயிருந்த ஆஞ்சநேயர் மகேந்திர பர்வதத்தின மேலே ஏறி நின்றவுடனே பகவானை போல் தானும் விஸ்வரூபத்தை எடுத்து மேல பார்த்தா 14 லோகமும் தெரியுது, கீழே குனிஞ்சா கீழ் 7 லோகமும் தெரியுது. அப்படி அனைத்து பூமியையும் பார்த்து பிறகு போதும்னு கொஞ்சம் சுருக்கி கொண்டு வாளை எடுத்து வாள் விசைத்தெடுத்து தோழினை முறுக்கி மார்முறுக்கி ஜெய் ஸ்ரீ ராம் அப்படி ஆகாசத்துல புறப்படுறார். இவர் ஒரு அமுத்தினதுல மகேந்திர பர்வதம் நசுக்கி அதன் குகையில இருந்து பாம்புகள் அனகோண்டாலாம் குடல் மாதிரி வெளியே வருது. சில செடி கொடிகள் கூடவே
கிராவிடேஷன் பவரால கூடவே பறந்து பின்னாடி போய் தொப்பு தொப்புன்னு விழுகுது. ஜெய் ஸ்ரீராம்னு புறப்பட்டார். போற வழியில மைனாகம்னு ஒரு பர்வதம் தடை செய்தது. அதுக்கு அனுகிரகம் பண்ணி, ராமகாரியத்திலே எனக்கு ஓய்வுங்கிறது இல்லை, ஒரு காலத்துல உன்னுடைய இறக்கைகளை நான் காப்பாற்றினேன் என்பது உண்மைதான். இந்திரன் வெட்ட போது ஒரு மலைக்காவது 2 ரெக்கை இருந்ததை உலகம் நம்பட்டும்னு விட்டு வச்சேன். பின்னாடி திரும்பி வர்ற போது பார்க்கிறேன்னா அனுகிரகம் பண்ணிட்டு போனார். அடுத்தது கொஞ்சம் தூரம் போனா ஒரு நாக மாதா, சுரசைன்னு பேரு, ஆணு வாயத்திறந்து விழுங்குவதற்காக வந்தாள். அவளுடைய வாயிலே சின்ன ரூபத்தை எடுத்து உள்ள நுழைஞ்சு மீண்டும் வெளியே வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்தார். சாயாகிரகின்னு நிழல் பிடி பூதம் இவருடைய நிழலை பிடிச்சு இழுக்கிறது. அப்படியே ரைட் அபவுட்டான்னு போட்டு அவ வாயில பூந்து அவ வாய மூடுறதுக்குள்ள நெஞ்சாங்குழிக்குள்ள போய் நெஞ்ச 2ஆ கிழிச்சிட்டு மீண்டும் அவள் உயிர் பிரிவதற்கு முன்னல் பிராணனின் பிராணன் போவதற்கு முன் பிராணர்களுக்கெல்லாம் பிராணேஸ்வரனான பிராணதேவர் வெளியே வந்தார். எல்லாம் பிராணசம்பம். அந்த பிராணேஸ்வரன் போய் அந்த சாயாகிரகியை சங்காரம் பண்ணிட்டு திரும்பியும் வெளியே வந்து ஸ்ரீலங்கா, அந்த ஸ்ரீலங்கால போய் குதிச்சு அங்க லங்கினின்னு ஒரு பூதம் அவளை லேசா அரைஞ்சு, ஒரு குரங்கு எப்பொழுது உன்னை அறைகிறதோ, எப்பொழுது அந்த அறையை வலியை உன்னால் பொறுக்க முடியவில்லையோ அன்னைக்கே உனக்கு விடுதலை, இலங்கைக்கு அழிவுன்னு பிரம்மா வரம் கொடுத்திருந்தார். 4 முகம் 8 கை உள்ள அந்த லங்கினி ஆஞ்சநேயரை நமஸ்காரம் பண்ணிட்டு போக, ஆஞ்சநேயர் எங்கெங்கேயோ தேடியும் சீதை காணாது அசோகவனங்கிற வனத்திலே அருமான சிம்சுவா விருட்சத்தினிடையில சீதையானவள் இருக்க கண்டு எல்லா ராட்சசர்களும் எந்திரிச்சிருக்கா, ராவணன் வர்றாங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன எறும்பளவு ரூபத்தை எடுத்துட்டு மரத்துக்குள்ள ஒளிஞ்சுண்டு எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து ராவணன் வந்து மிரட்டி விட்டு போவதை எல்லாம் பார்த்த பிறகு இந்த பெண்கள் எல்லாம் தூங்கட்டும்னு ஒரு மந்திரத்தை போட்டுட்டு சீதாதேவி தற்கொலைக்கு முயற்சி செய்கிற போது ஜங்குனி எதிரில் போய் குதிச்சார். தாயே நமஸ்காரம், கேட்டு எளியே உரை கேளாய் வீட்டு வேலவதை. கம்பன் ரொம்ப அழகா பாடியிருக்கான். அம்மா வாங்க என் தோல்ல உட்காருங்கோ பொறுப்பொள்ளான்னா. எப்பா, நான் ராமனை தவிர யாரையும் தீண்டியதில்லை, ராமனே எனக்கு பதி. அந்த மன்னனாகிய ராமன் என் முன்னாடி வந்து இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணி என்னை மீட்டெடுக்கும் வரையிலும் நான் யாரையும் தொடமாட்டேன். அந்த ராமன் வந்து என்னை மீட்டெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறான். நீ ராமனே வந்து மீட்கும் வரையிலும் நான் வரமாட்டேன். எல்லை மக்கள் இலங்கையை தாகுமோ யாவுமென் சொல்லினால் சுடுவன். ஒரே ஒரு செகண்ட் ராவணா அப்படின்னா அவன் பஸ்மம், இலங்கை பஸ்மம். எனக்கு செய்ய தெரியாதா? ராமனின் வில்லுக்கு மாசென்று வீசினேன். எனது இறைவனாகிய பதியான உலகத்தின் நாயகனாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழுக்கு இழுக்கு நேருமே என்று ஒரு சாதாரண பெண்ணை போல் சிறைப்பட்டிருக்கின்றேன். எல்லை மாக்காள் இலங்கையை தாகுமோ எல்லை நீத்த அருத்தியன் யாவுமென் சொல்லினாற் சுடுவன். அது ராமனின் வில்லுக்கு மாசென்று வீசினன். அப்பதான் அவ தன்னுடைய இடுப்புல ஒன்று இருந்து எடுத்தான். இவன் தன்னுடைய இடுப்பிலிருந்து ராமர் மோதிரம் கணையாளி தந்தான். நான் ராமதூதன்கிறதுக்கு இதே சாட்சி. அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்தா, அந்த மோதிரத்தை பார்த்த உடனே ராமனின் முகம் அதில் தெரிந்தது. ஹே ராமா, உன்னை நான் காண்பேனான்னு கண்ணீர் முகுத்தாள். ராமன் என்னை கைவிடவில்லைன்னு ஆறுதல் உற்றாள். பிறகு தன் இடுப்பிலிருந்து ஒரு பொருளை எடுத்தான். இவன் கொடுத்தது கணையாளி, அவள் கொடுத்தது கடலாளி. அதாவது ஜடமில்லை. தசரதன் 60 முத்து வச்சு ஒவ்வொன்றும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த முத்து வெளியே வரும் கடல்ல இருந்து மேலே. சாதாரண முத்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். பிரதிமாத சுவாதி முத்து கடலடியில் கிடக்கும். ஆனால் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி என்று வரக்கூடிய சுவாதி நட்சத்திர சுவாதி முத்து மேலே வரும்.
இதே தசரதன் 60,000 வருஷத்துல 60 முத்துக்கள் செலக்ட் பண்ணி 60 முத்துக்களை வச்சு ஒரு ஜடபல்ல பண்ணி அந்த ஜடபில்ல தன் மருமகளுக்குன்னு வச்சிருந்தான். 3 மனைவிக்கோ மற்ற மனைவிகளுக்கோ தரல, தன் மருமகளுக்குன்னு வச்சிருந்தான். அதை சீதா கல்யாணத்துல கொடுத்திருந்தான். அந்த ஜடபிள்ளைய மட்டும் இவன் பத்திரமா வச்சிருந்தான். அந்த ஜடபிள்ளையை எடுத்து ஆஞ்சநேயர் கையில கொடுக்கிறார். கோடி என கொடுத்தனள் வைப்புகள் கொண்டாள். கோடின்னா கோட்டிங்கிற அர்த்தம் இல்ல, கோட்டி வேற கோடி வேற, தட்டா டட்டா வித்தியாசம். கோடி அப்படின்னா தீர்காயுஷ்மான் பவா, சிரஞ்சீவிங்கிற பட்டத்தை ஆஞ்சநேயருக்கு முதலில் கொடுத்தது சீதா தேவி. சூடையின் மணி கண்மணி ஒப்பது சொன்னாள், அதையின் கண் இருந்தது பேரடையாளம், நாடி வந்து என் இன்னுயிர் நல்கிய நண்பா, கோடி என கொடுத்தனள் மெய்ப்புகள் கொண்டாள். அந்த சூடாமணியை வாங்கி கொண்டு சீதையின் ஆசீர்வாதம் பெற்று, அஞ்சிலே வந்து பெற்றார் அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்றாலாட அரியற்காக ஏறி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இந்த ஒரே பாடல சுந்தரகாண்டத்தை முடிச்சா, ஏன்னா சுந்தரகாண்டத்தை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது. அதுக்காக தான் ராகவேந்திர சுவாமிகள் ஏகஸ்லோகி சுந்தரகாண்டம்னு ஒன்று இயற்றியிருக்கிறார். எஸ் எஸ் ஸ்ரீ ஹனுமான் அனுகிரகபலாது தீர்ணாம் முதல்லீலையா லங்காம் பிராப்திய நிசாந்தியராமதயிதான் பந்த்வாவனம் ரட்சசா ரட்சாதீன் வினிகத்ய விஷ்யதசகம் கத்வாபுரிம் தாம் புனः தீர்ணாப்திஹி கபிநிர்யத எம் மனமது தம் ராமச்சந்திரம் பஜே. இந்த ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிட்டேன்னா என்னை யாருமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் சுந்தரகாண்டம் முழுசா சொல்லலை, அங்கங்கே விட்டுட்டீங்க, என்ன நீங்கள் கமெண்ட் அடிக்க முடியாது. யார் ஒருவர் ராகவேந்திரனுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி விடுகிறார்களோ அவர்களுக்கு 63 சர்க்கம், இவ்வளவு பெரிய புத்தகம், 63 நாள் படிக்க வேண்டிய புத்தகத்தை 6 நிமிஷத்தில் சொன்ன புண்ணியம் வந்து விடுகிறதுன்னு பல ஸ்ருதி எழுதி வச்சிருக்கார். இலங்கைக்கு நெருப்பை வைத்துவிட்டு பிறகு சீதையிடம் ஆசி பெற்று கொண்டு மீண்டும் ராமன் இருக்கும் இடமாகிய அந்த ரிஷிமுக பர்வதத்தின் அடிவாரத்திற்கு வர அங்கே ராமனை பார்த்து கண்டனன் கற்பின கனியை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரமும் அனுமன் பண்ணுவான். கண்டேன் சீதையை சொல்ல ராமன் யாருக்குமே அந்த வாய்ப்பை அதுக்கு முன்னையும் கொடுக்கல பின்னையும் கொடுக்கல. இங்கே வான்னு சொல்லி ஆஞ்சநேயரை ஆற தழுவ ராமனுடைய புகழை பாடுவதற்கு, அனுமனின் புகழை பாடுவதற்கு 1000 நாம படைத்த அந்த ஆதிசேஷனாலும் முடியாது என்றால் அடியேன் இம்மாத்திரம். உங்க எல்லாருக்கும் எல்லா நலனும் இறைவன் தரட்டும், தருவான், தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயின்றாம் நியாயேன மார்கேண மயம் மயீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தாः சுகினோ பவந்து, சர்வே ஜனாः சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.